ஹாய், இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கிச்சனில் ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன்னு சொல்லுவோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன். இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வாங்கும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 10 கருவேப்பிலை, ஒரு தக்காளி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை, 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் வரமிளகா பேஸ்ட்டு. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணணும் இந்த பேஸ்ட்டு. அதில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் பல் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். சோம்பு தூள் இல்லாதனால நான் இந்த சோம்பாவே எடுத்துட்டேன். சோம்பு தூள் இருந்தால் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். இதெல்லாம் போக தேவையான அளவுக்கு உப்பும் எண்ணெயும் தேவைப்படும். எண்ணெய் இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா வதங்கின உடனே எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் செவக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கணும். ஒரு 10-15 மினிட்ஸ் இது அப்படியே வதங்க விடுங்க. இது நல்லா அப்படியே கலர் மாதிரி சுருங்கி வரும். அப்போ தான் மிச்சதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா வதங்கிருச்சு. சிக்கன்லேருந்து வெளியே வந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி போய் சிக்கனும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கின உடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்படி இது நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தட்டில் எடுத்து வச்சுருந்த எல்லா பொடியும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்படி எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனோடு நல்லா ஒட்டும். இப்போ நம்ம மூடி வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இதை இறக்கிக்கலாம். சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.